வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஈஸியாக சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் அரை கப் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா போட்டு வறுத்துக்கணும். இப்போ இதில் கடலைப்பருப்பு, பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். அரிசி, வெந்தயம், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் எல்லாத்தையுமே வெறும் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துடணும். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லா பவுட்ரு ஆனோடனே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ சாம்பார் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு.